ராஜான்னா தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். மத கலவரத்தை தூண்டக்கூடியவர் அவர் தான். புதுசாட்டு இப்போ ஒரு குரூடா விடுறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு ரெய்டு வர போறது அஞ்சக்கூடியவங்களா? வாடா, நான் தயாரா இருக்கிறேன். யாரு தப்பு பண்ணினாலும் வரும். அவங்க முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் 2000 கோடிக்கு ரியல் எஸ்டேட் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி எல்லா வலைத்தளங்களிலும் வந்திருக்க. அவருக்கு ரைடு வருமா? உங்க தாத்தாவையே பார்த்தவங்க நாங்க. ஏன்னு சொன்னா உங்க தாத்தா என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? முன்னாள் பிரதம மந்திரிய இந்திரா காந்தி அவர்களே. இந்திரா காந்தி யார்? காஷ்மீரை பாப்பாத்தி, கிராப்பு வெட்டிய பாப்பாத்தின்னு. ஆனா சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் வந்த உடனே என்ன சொல்ல வேண்டி இருந்தது? கதவை போட்டு காலில் விழுந்துட்டு அவரு டிஎன்ஏ தெரியும். ஆனா உங்க கட்சியினுடைய டிஎன்ஏ என்ன? தேர்தல் நிதி திரட்டதை பார்த்து உலகமே இன்னைக்கு கை கொட்டி சிரிச்சிட்டு இருக்குது. சர்க்காரியா கமிஷனா? இந்திரா காந்தியா? கலைஞர் காலில் விழுந்தாரா? யார் காலில் யார் விழுந்தா? வரலாறு தெரிஞ்சு பேசுறையா? 1976 சர்க்காரியா கமிஷன் அமைச்சு 1977 இந்திரா காந்தி ஆட்சி கவர்ந்து மொரார்ஜி தேசாய் ஆட்சி வந்தது. அப்போ 80 திரும்ப இந்திரா காந்தி ஆட்சிக்கு வராங்க. இதுல யாருடைய கூட்டணிக்கு யார் அழைச்சா? ஏன் கலைஞர் இந்திரா காந்தி ஆதரிச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜனதா கட்சியில சேர்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு? பாரதிய லோக் தளம் சரண் சிங், ஜனசங், வாஜ்பாய், எல்கே அத்வானி, சோசலிஸ்ட் பார்ட்டி ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இவங்க தான் அந்த கூட்டணியினுடைய. இந்திரா காந்தி அம்மையார் கூட்டணி கொண்டு சென்னை கடற்கரைக்கு வந்தார். அங்கேதான் சொன்னார், நேரின் மகளை வருக, ஒரு நிலையான ஆட்சியை தருக என்று. கலைஞர் டெல்லியை நோக்கி செல்லவில்லை. வாஜ்பாய் காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாருடைய எந்த கதவு அடைத்தது? யார் காலில் யார் விழுந்தார்? சர்க்காரியா கமிஷனை தூள் தூள் ஆன வரலாறு